மாதத்துக்கு தேவன் கொடுத்த ஆகஸ்ட் மாதத்துல தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 6:16. மறுபடியும் அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு கூட இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம் என்றார். ஆமென். அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருப்பவர் அதிகம். எல்லாரும் சொல்லுங்க, அதிகம். நம்மோடு கூட இருக்கிறவர் அதிகம். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் நிரூபிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் நிரூபிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் அற்புதமானவர், அதிசயமானவர், எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய தேவன் நிரூபித்து காட்டுகிறவராயிருக்கிறார். ஆமென். எதை நிரூபிப்பார்? அவர்களோடு கூட இருப்பதை பார்க்கிறோம் நம்மோடு கூட இருப்பது அதிகம் என்று சொல்லுவார். நம்மோடு கூட இருப்பது அதிகம். ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடப்பிப்பார். ஆமென். எதை தேவன் நிரூபிப்பார்? உங்களில் இருப்பவனை பார்க்கிலும் நம்மிலே இருப்பவர் அவர் பெரியவர். சொல்லுங்க, என் உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் என்னிலே இருப்பவர் பெரியவர். எல்லாம் சொல்லுங்க, உலகத்திலே இருப்பதை பார்க்கிலும் என்னிலே இருப்பது பெரியவர். என்னுடைய வியாதியை பார்க்கிலும், என்னுடைய துக்கத்தை பார்க்கிலும், என் வியாபாரத்தில் நஷ்டத்தை பார்க்கிலும் என் இயேசு பெரியவராயிருக்கிறேன். பிறகு ஏன் நான் கவலைப்பட வேண்டும்? பிறகு ஏன் நான் சிந்திக்க வேண்டும்? என் தேவன் பெரியவராயிருக்கிறார். ஆமென். இந்த அதிகாரத்திலே ஆண்டவர் ஒன்றை நிரூபித்து காட்டினார். ஆமென். உலகத்தின் ராணுவத்திற்கும் கர்த்தருடைய சேனைக்கும் வித்தியாசம் உண்டு என்பதை தேவன் நிரூபித்து காட்டினார். ஆமென். சீரியாவின் ராணுவத்திற்கும் கர்த்தருடைய சேனைக்கும் வித்தியாசம் உண்டு. ஆமென். என் தேவன் சேனைகளின் கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, என் தேவன் யார்? சேனைகளின் கர்த்தர். ஆமென். தேவன் இந்த நாட்டிலே அவர் நிரூபித்து காட்டுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சாத்தானின் சவாலை விட, ஆமென், சாத்தானின் சவாலை விட என் ஆண்டவரின் பதில் சமீபமாக இருக்கிறது என்பதை நிரூபித்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சவால்களை என் தேவன் சந்திக்கும் விதம் வித்தியாசமானது. ஆமென். இந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சவால்கள் வந்திருக்கும் என்று சொன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் என்று சொன்னா, அதை தேவன் ஆமென் சந்திக்கும் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் இந்த வேலையை பார்க்கிறோம். காலை வேளையிலே எலியாவின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். ஆமென். எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கிறான். சீரிய ராணுவம் அவனை சுற்றி நிற்கிறது. அவன் அப்பொழுது பார்த்தவுடனே அவன் திகைத்து நின்றான். அவன் பார்த்தவுடனே பயந்து நின்றான். பார்த்தவுடனே அவனுக்கு வேதனை உண்டானது. அவன் பார்த்தவுடனே அவனுக்கு குழப்பம் உண்டானது. இந்த நாட்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் ஆகஸ்ட் மாதத்துல முதல் நாளிலே ஏதாவது பார்த்து நீங்க பயந்து வந்திருப்பீங்க என்று சொன்னா, ஏதாவது ஒரு காரியம் உங்களை குழப்பத்தை உண்டாயிருக்கும் என்று சொன்னா, என் தேவன் சொல்லுகிறார், அவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். அவர்களை பார்க்கிலும் நம்மோடு கூட இருப்பவர் பெரியவர். இந்த நாட்களில் உங்கள் காலை வேளையிலே ஏதாவது சொப்பனத்தில் வந்து உங்களை குழப்பி போயிருக்கலாம். இந்த நாட்களில் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை என் தேவன் சால்வ் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமானதாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் சத்துரு நம்மளை திகிலடைய செய்தால், சத்துரு நம்மளை ஆமென் திகிலடைய செய்தால், பயப்பட செய்தால், கர்த்தர் நம்மளை ஆனந்தம் கொள்ள செய்வார். ஹல்லேலூயா. சத்துரு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆகஸ்ட் மாதத்துல ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து நாம் பயப்பட வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து நடுங்க வேண்டும் என்று சொல்லி சத்துருவானவன் நினைத்தால், என் தேவன் நாட்களிலே நம்மளை வியப்படைய செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். சத்துருவே நீ என்னை திகிலடைய செய்தார், என் தேவன் என்னை வியப்படைய செய்தார். ஆமென். சத்துருவே நீ என்னை பயப்பட செய்தார், என் தேவன் எனக்கு தைரியத்தை கொடுத்தார். ஆமென். சத்துருவே நீ எனக்கு துக்கத்தை கொண்டு வந்தார், என் தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தார். ஆமென். சத்துருவே நீ என்னை அளவிக்க வேண்டும் என்று நினைத்தார், சத்துருவை நீ என்னை அளவிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனா என் தேவன் கண்ணீரை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்றினார். சத்துருவை நீ எனக்கு தீமையை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் என் தேவன் தீமைகளை நன்மையாக மாற பண்ணினார்.
ஹalleluya. இந்த காலை வேளையில் என் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு என் தேவன் பெரியவராக இருக்கிறார். ஹalleluya. இந்த காலை வேளையிலே எலிசா என்ன செய்தான்? கண்களை திறந்து பார்த்தான். ஆமென். கண்களை திறந்து பார்த்தான். அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பயம் உண்டானது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது சில காரியங்கள் உங்களுக்கு பயத்தை உண்டாக்கலாம். ஆமென். சில காரியங்கள் திகிலை உண்டாக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே என் இயேசு உங்களை தேற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். என் தேவன் இந்த நாட்களில் அவர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். அவர்களோடு கூட இருப்பவர்களை பார்க்கலாம், உன்னோடு கூட இருப்பவர் அதிகம்.